ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு உருண்டை காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு 3 கப்பு அதை நல்லா ஊற வச்சிட்டோம். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதில் பாதி வெங்காயம் நறுக்கி போட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு உப்பு கொஞ்சம் வேணும்னா பச்சை மிளகாய் நீங்கள் வந்து நறுக்கி போட்டுக்கலாம். நான் போடலை. நெக்ஸ்ட் வந்து புளி. இந்த புளி வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமானது. இந்த சைஸ் புளி நம்ம கரைச்சி ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கோம். அது வந்து 2 பெரிய தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, உப்பு. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி, மிளகாத்தூள்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை உருண்டையாக பிடிச்சி ஒன்றுனா அதில் போட்டுடலாம். நம்ம போடும்போது பக்கத்தில் தான் போடணும். மேலே போட்டுறக்கூடாது. எல்லா உருண்டையும் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து இது லைட்டாக கிளறி விடலாம். அப்போது உருண்டை வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஸ்லிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு வேறு என்ன குழம்பு வேணும், என்ன வேறு ஃபுட் வேணுமோ கேளுங்க. நாங்கள் வந்து அந்த வீடியோ போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.